ராசா அவர் பேசின ஒரு ஆடியோ லீக் யூடியூபர் மாரிதாஸ் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த தேர்தல் காலத்தில் இந்த நேரத்தில் அவர் இந்த ஆடியோ வெளியிட்டதுக்கான பின்னணி என்ன சார்? இல்லை, மாரிதாஸ் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடையாளம். அப்போ பாஜக உடைய தேர்தல் வியூகம்தான். நீங்கள் இந்த தொலைத்தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பூரா அவ்வாள் தான் இருப்பார். அவ்வாள் தான். அப்போது சுப்பிரமணிய சாமி அரசியல் செய்வதற்கான ஆதாரங்களை கொடுப்பவர்கள் அவ்வாள்கள் தான். இப்போ மாரிதாஸ் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய அடையாளமாக மாறியிருக்கிறார். நீங்கள் ராசா அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு ஆள் தான். ராசா இப்போ என்ன இதில் சொல்ல வருகிறார் என்றால், ஸ்டாலினுக்கு பிறகு இந்த ஆட்சி அதிகாரம் கட்சி முதலமைச்சர் அத்தனையும் கனிமொழியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி சேர்க்கிற பொழுது நான் தான் அத்தனை முதலமைச்சருக்கான அதிகார மையமே நான் தான். இது போலவே அதில் பேசியிருக்காரு. இதுதான் அது கண்டென்ட். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அது வரை பொறுமையாக இருக்கணும். நான் சிறையில் இருக்கிற பொழுது என்னை யாருமே வந்து பார்க்கல. ஆனால் கனிமொழி சிறைக்கு வந்த பிறகு அத்தனை அமைச்சர்களும் வந்தார்கள். அதுதான் சொல்கிறார்.